அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீஆம்பிள பத்தி தான் பார்க்க போறோம். இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி முகவுரையில குடுத்திருப்பாங்க. அது யாரு குடுத்தாங்க அப்படின்னா, நம்மளது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு குடுத்திருக்காங்க. அதுல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, முகவுரையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். முகவுரையில பயன்படுத்தப்பட்டிருக்கிற முக்கிய சொற்கள பத்தி என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுபோல முகவுரை சார்ந்த வழக்குகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாபிக் அப்படிங்கிறது டிஎன்பிசில எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகிற டாபிக். ஓகேங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்குற தலைப்புகளில் முகவுரையும் வரும். முகவுரை தனியாக கொஸ்டின் கேட்காட்டியும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து முகமுறை சம்பந்தமாகவும் வைப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இது முக்கியமான தலைப்பு, கொஸ்டின் வரக்கூடிய தலைப்பு அப்படிங்களாம். அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சியோட ஃபார்மேட்டே எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, குரூப் 4ல பாலிட்டியில் வந்து 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த டாபிக் வைஸ் கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் முக்கியம், இந்த டாபிக் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே முக்கியம். இந்த தாட்டி அதில் கொஸ்டின் வரல அப்படின்னா உடனே வராது, நம்ம ஒமிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸாமில் அதுலேருந்து 2 கொஸ்டின் வரும். அதனால் வந்து எந்த தலைப்பையுமே ஒமிட் பண்ண வேண்டாம். சிலபஸ் வைஸ் வந்து நம்ம அந்த தலைப்பை பொறுத்து அதில் இருக்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அவுட் சோர்ஸஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கான சோர்ஸ் வந்து புக்கில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புக்கில் மட்டும் கிடையாது. அது போக அவுட் சோர்ஸஸ் நாம் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதோட புக்கில் எங்கே இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும். 12th ஃபர்ஸ்ட் லெசனு, அது போக 10th வந்து அரசியலமைப்பு, அந்த லெசன்ல இந்திய அரசியலமைப்பு, இந்த 2 லெசன்லையும் வந்து இந்த டாபிக் கவர் ஆகும். ஓகேங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து தமிழ்தேன் டிஎன்பிசி அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முகவுரை அப்படிங்கிறது வந்து நம்மளோட அரசியலமைப்பை வந்து ஓப்பன் பண்ணின உடனே, அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஓப்பன் பண்ணினோடனே ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகவுரை தான். அதனால தான் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பு திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணோடனே வந்து இடத்துல இருக்குது. அரசியலமைப்பை திறக்கிறதுக்கான சாவி அப்படின்னு சொல்கிறாங்க. சாவி எவ்வளோ முக்கியத்துவமானதோ அதே மாதிரி தான் முகவுரை முக்கியத்துவமானது. ஏன்னா அதில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக இருக்குது. அதில் என்ன வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையுடன் தான் அந்த வார்த்தை தொடங்கும். அதில் என்னென்ன இருக்குது பார்த்தோம்னா, இந்திய மக்களாகிய நாம் உறுதியாக ஒரு மனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனி மனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டு இயற்றிய இந்த அரசியலமைப்பை எங்களுக்காக நாங்கள் அளிக்கிறோம். அதாவது எங்களுக்காக நாங்கள் அளிக்கிறோம், இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தொடங்கும். முடியும் போது எங்களுக்காக நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடியும். முகவுரையில் இடம்பெற்றிருக்க வார்த்தைகள் வந்து இதுதான். அப்படிங்கிற சொல்லு வந்து என்ன சொல்லுது? அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரையை வந்து குறிக்கும். முகவுரையை வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா N.A. பல்கிவாலா அப்படிங்கிறவர் வந்து முகவுரை என்னன்னு சொல்றாரு அப்படின்னா அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு சொல்றாரு. யார் சொன்னாரு அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா இது ஆல்ரெடி டிஎன்பிசியில்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்திருக்கு, அதனால தான் கொடுத்துருக்கேன். அடுத்து முகவுரையை வந்து அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா KM முன்சி. முகமுறையை அரசியலமைப்போட ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா KM முன்சி சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா, முகமுறையை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாகூர்தாஸ் பர்காவ். தாகூர்தாஸ் பர்காவ்ங்கிறது தான் இந்திய அரசியலமைப்போட ஆன்மா தான் முகவுரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு வந்து முகவுரை நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின்படி தான் ஏற்கப்பட்டு இருக்கு. நேருவோட குறிக்கோள் தீர்மானம் வந்து டிசம்பர் 13, 1946 வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. அது வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து நவம்பர் 26, 1949 அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் வந்து நிர்வாக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 22, 1947. இப்போ தேசிய சின்னங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுல, தேசிய பாடல், தேசிய கொடி, அந்த மாதிரி முன்னுரையை வந்து ஜனவரி 22, 1947 வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் வந்து நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இந்த முன்னுரையை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதியது யாருன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர் தான். அவரை தான் என்னன்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னாலும் யாருன்னா PR அம்பேத்கரை தான் வந்து சொல்லுவோம். அரசியலமைப்பு வந்து சட்டத்தை வந்து கையெழுத்து பிரதியா எழுதுனதெல்லாம் வந்து PR அம்பேத்கர் தான் வரைவு குழு தலைவராக இருந்து. ஆனால் வந்து எல்லாருக்கும் புரியாதில்ல, புரிகிற மாதிரி நூலாக வடிவமைப்பாங்களா, அரசியலமைப்பு சட்ட புத்தகமாக வடிவமைச்சதில் வந்து பிரேம் பிகாரி நரேன்ஸ் ரைசாடா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நூலாக வந்து கையிலேயே எழுதியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து கையிலேயே எழுதப்பட்டது. அது கையெழுத்து யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசாட்டா அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. இந்திய அரசியலமைப்புல வந்து மூலப்பிரதிகள், அதாவது ஒரிஜினல் சட்ட புத்தகம் வந்து ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் வந்து எழுதப்பட்டுச்சு. அது ஹீலியம் நிரப்பப்பட்ட பெட்டிகளில் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கு. எழுதப்படும் போது இந்திய அரசியலமைப்புல 22 பகுதிகள், 395 பிரிவுகள், 8 அட்டவணை இருந்திருக்கு. அரசியலமைப்பு முதல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறை வந்தபோது அரசியலமைப்புல 22 பகுதிகள், 395 பிரிவுகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா 25 பகுதிகள் இருக்குது, 448க்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்கு. 25 பகுதிகள், 448 பிரிவுகள், 12 அட்டவணைகள் வந்து தற்போது நடைமுறையில இருக்கு. திருத்தங்கள் அப்படின்னு சொன்னோம்னா முகவுரை அப்படிங்கிறது வந்து ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டு இருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 42வது திருத்த சட்டம் 42வது திருத்த சட்டம் 1976 ஒரே ஒரு முறை மட்டும்தான் அரசியலமைப்பு திருத்தப்பட்டிருக்கு. அதாவது அரசியலமைப்பு முகவுரை, அரசியலமைப்போட முகவுரை வந்து ஒரே ஒரு தாட்டி தான் திருத்தப்பட்டிருக்கு. அது எப்போன்னு பார்த்தோம்னா 1996. இந்த திருத்தத்தின் மூலம் வந்து முகவுரையில சமதர்மம், சோசியலிஸ்ட், மதசார்பற்ற, செக்யூரிஸ்ட், ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. சமதர்மம், மதசார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து முகவுரையில சேர்க்கப்பட்டிருக்கு. இந்திரா காந்தி பீரியட்ல வந்து சேர்க்கப்பட்டது. சமதர்ம, மதசார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தைகள் முகவுரையில 1976 தான் வந்து சேர்க்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து முழுமையடைந்த பிறகுதான் வந்து இந்த முகவுரை அப்படிங்கிறது வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அது தனியா, இது தனியா. முழுமையானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து முழுமையடைஞ்சதுக்கு பின்னாடி முகவுரை அப்படிங்கிறது இறுதியாக சேர்க்கப்பட்டிருக்கு. 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் முகவுரையில மதசார்பற்ற அப்படிங்கிற சொல் சேர்க்கப்பட்டிருக்கு.
குடியரசு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள்லாம் வந்து பிரெஞ்சு அரசிட்டிருந்து பெற்றிருக்கோம். பிரெஞ்சு அரசுல யூஸ் பண்ணதான் இந்த குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் நம்ம ப்ரீஆம்பிளே இந்த வார்த்தைகளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முகவுரை வந்து முதல்ல அமெரிக்க அரசியலமைப்புல தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. முகவுரை எழுதும் பழக்கத்தை வந்து முதல்ல பயன்படுத்திய நாடு எது அப்படின்னா யுஎஸ்ஏல தான் வந்து முகவுரையை வந்து முதல்ல பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து தான் நம்மளும் வந்து முகவுரையை வந்து எடுத்து அரசமைப்புக்கு கொடுத்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு அதிகாரத்தின் மூலமா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்கள் தான். அடிப்படை மூல ஆதாரம் அப்படிங்கிறது யாருன்னா இந்திய மக்கள் தான். நாங்கள் இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வந்து தொடங்குது. அதனால வந்து இந்திய அரசியலமைப்பின் அதிகாரத்தின் மூலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்கள் தான். அரசியல் பிரியாம்பிள அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா எர்னால்ட் பார்க்கர். எர்னால்ட் பார்க்கர் அப்படிங்கிறவர் தான் அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னால்ட் பார்க்கர். இந்திய அரசியலமைப்போட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனைவருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உள்ளடக்கியதா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்திய அரசியலமைப்போட நோக்கம். அது வந்து முகவுரையில வந்து பிரதிபலிச்சிருக்குது. இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்போட இயல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை கொண்ட மக்களாட்சி, சமதர்ம மதசார்பற்ற குடியரசை உருவாக்குவது. இது வந்து முகவுரையில இடம்பெற்றிருக்கிற வார்த்தை. இதனோட ஆர்டர் முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதனால இதை முக்கியமா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா முகவுரையில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை, சமத்துவம், மக்களாட்சி, மதசார்பின்மை, குடியரசு, சமதர்மம், நீதி, சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் எல்லாமே முகவுரையில இடம்பெற்றிருக்கு. இதுகெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது மூலியமா நம்மளோட அரசியலமைப்பும் வந்து இதை சார்ந்ததா தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வார்த்தைகளை வந்து நேரு வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதுல விடுபட்ட வார்த்தைகளையும் கூட 1976 சட்ட திருத்தத்துல வந்து இணைச்சிருக்காங்க. இறையாண்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இறையாண்மை அப்படிங்கிறது வந்து சூப்பரானஸ் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரானஸ் அப்படிங்கிற ரத்தின் சொல்லிலிருந்து வந்திருக்கு. சூப்பரானஸ் அப்படின்னா மிக உயர்ந்த, மேலான அப்படிங்கிற பொருள். இறையாண்மை அப்படின்னாவே மிக உயர்ந்த இல்லைன்னா மேலான அப்படின்னு பொருள். இறையாண்மை அரசியல் ரீதியா நமக்கு இறையாண்மை அப்படிங்கிறது வந்து அரசு வந்து எந்த துறையை சார்ந்த சட்டத்தினை உருவாக்கினாலும் அதுல வந்து அரசமைப்பின் வரையறைக்கு உட்பட்டதா வந்து இறையாண்மையில இருக்க வேண்டும். எந்த சட்டத்தை ஏற்றினாலும் அது அரசமைப்புக்கு உட்பட்டதா இருக்கணும். அதுதான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம். இறையாண்மையோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 வகையான இறையாண்மைகள் இருக்கு. ஒன்று பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை. பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை, சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை. சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை. இதெல்லாம் வந்து இறையாண்மையோட வகைகள். அதாவது பொதுவா இறையாண்மை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு நாட்டுல வந்து மற்ற நாடுகளோட தலையீடு இல்லாம அந்த நாட்டோட அதிகாரமே மேலோங்கி இருக்கிறது தான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இறையாண்மை அப்படிங்கிறது வந்து உள்நாட்டு விவகாரங்களிலும் வெளிநாட்டு விவகாரங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய மேலாண்மை உரிமை அப்படிங்கிறது வந்து மக்களிடம் மட்டுமே இருக்கணும். எந்த வெளிப்புற அதிகார அமைவும் இந்திய அரசாங்கத்திற்கு ஆணையிடும் அதிகாரம் இருக்கக்கூடாது. இதைத்தான் வந்து என்னன்னு சொல்றாங்க இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உள்நாட்டு விவகாரங்களிலும் சரி வெளிநாட்டு விவகாரங்களிலும் முடிவெடுக்கிற உரிமை அப்படிங்கிறது யார்கிட்ட உரிமை முடிவெடுக்கிற உரிமை அப்படிங்கிறது மக்களிடம் மட்டும்தான் இருக்கணும். எந்த வெளிப்புற அதிகார அமைப்பும் இல்லை இந்திய அரசாங்கத்திற்கு வந்து ஆணையிடு அதிகாரம் இருக்கக்கூடாது. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க இறையாண்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூற்றாக அரசியலமைப்பில் காணப்படுகிறது என்றும் கூறியுள்ளது. எது அப்படின்னா இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நாராயணன்
1975 இந்திரா காந்திக்கு எதிராக ராஜ் நாராயணன் அப்படிங்கிற தொடுத்த வழக்கில் வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறாக அரசியலமைப்பின்படி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரம் அப்படிங்கிறது லிபர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து உருவாக்கிய லிபர் அப்படின்னா தடைகள் இல்லாத அப்படின்னு அர்த்தம். சுதந்திரத்தோட வகைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா சுதந்திரத்தோட வகைகள் அப்படிங்கிறது 3 வகையா வந்து சுதந்திரத்தை பிரிக்கிறாங்க. இயற்கை சுதந்திரம், சமூக அல்லது குடிமை சுதந்திரம், நீதிநெறி சுதந்திரம். ஓகேவா? சமூக அல்லது குடிமை சுதந்திரத்துக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னா சமூக அல்லது குடிமை சுதந்திரத்திற்கு கீழ் என்னென்ன வருது அப்படின்னா தனிப்பட்ட சுதந்திரம் வரும், அரசியல் சுதந்திரம் வரும், பொருளாதார சுதந்திரம் வரும், உள்நாட்டு சுதந்திரம் வரும், தேசிய சுதந்திரம், பன்னாட்டு சுதந்திரம். இதெல்லாம் வந்து சமூக மற்றும் குடிமை சார்ந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்ன அப்படின்னா சுதந்திரத்தோட வகைகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்திற்கு கீழே தான் எது வரும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். சில உரிமைகள் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால தான் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேலும் வந்து சுதந்திரத்தை வந்து உறுதி செய்யக்கூடியதாக வந்து இருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து மொத்தம் 6. அது என்னன்னா சமத்துவ உரிமை உறுப்பு 14 to 18, சுதந்திர உரிமை உறுப்பு 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை உறுப்பு 23 to 24, மத சுதந்திர உரிமை உறுப்பு 25 to 28, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை உறுப்பு 29 to 30, அரசியலமைப்பு பரிகார உரிமை உறுப்பு 32 to 35. இதெல்லாம் தான் என்னன்னா அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல்ஸ் 14 to 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம். இந்திய அரசியலமைப்புல சமத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியான உரிமைகள், சலுகைகள், நிலைகள், வாய்ப்புகள் மற்றும் நடத்தப்படும் முறைகள் போன்றவற்றை சமூகத்தில் மக்களுக்கு சமமான உரிமையுடன் கிடைத்தல் ஆகியவை என்ன சொல்றாங்க சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரியான உரிமைகள் கொடுத்து, சலுகைகளை கொடுத்து, நிலைகள் எல்லாருக்கும் ஒரே நிலைகளில் வைத்து வாய்ப்புகளை வழங்கி நடத்துகிற முறைகளை தான் என்னன்னு சொல்றாங்க சமத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவம் அப்படிங்கிறது ஈக்குவலிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் நிலப்பிரபுத்துவ ஆட்சியும் முடியாட்சியுமே எதிர்த்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற முழக்கத்தை வந்து பிரெஞ்சு புரட்சியாளர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உலகம் முழுவதுமே வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த கோஷங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி சமத்துவத்துடன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முழக்கங்கள் வந்து பிரெஞ்சு புரட்சியிலிருந்து தான் தொடங்குச்சு. 18ஆம் நூற்றாண்டில் நிலப்பிரபுகளுக்கு எதிராக மேற்கொண்ட புரட்சியின் விளைவு தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளோட அரசியலமைப்புல இடம்பெற்றிருக்கு. அது போக முகவுரையில இடம்பெற்றிருக்கிற வார்த்தை பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை தான் நம்ம முகவுரையில இடம்பெற்றிருக்கு. சமத்துவத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவத்தோட வகைகள் 5 வகையில சமத்துவத்தோட வகைகள் இருக்கு. ஒன்று சமூக சமத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா சமூகத்துல அனைவரும் சமம், ஜாதி மத வேறுபாடு இல்லாம இருக்கிறதா என்னங்கிறாங்க சமூக சமத்துவம். குடிமை சமத்துவம் அப்படின்னா குடிமக்கள் அனைவருக்குமே வந்து பொதுவான உரிமைகளை கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா குடிமை சமத்துவம். அரசியல் சமத்துவம் அப்படின்னா எல்லாருக்கும் ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கணும், அதே போல அரசியல்ல பங்கேற்கிறதுக்கு உரிமை இருக்கணும். ஓட்டு போடுறது நம்மளோட உரிமையா இருந்தா எலெக்ஷன்ல எல்லாருமே இந்திய குடிமக்கள் அனைவரும் அந்த 18 வயசு நிரம்பியிருந்த அனைவருமே வந்து ஓட்டு போட உரிமை உள்ளது. அதே மாதிரி ஓட்டர் ஐடி இருந்தால் 18 வயசு நிரம்பிய அனைவருமே வந்து ஓட்டு போடுறதுக்கு உரிமை உள்ளவர்கள். 21 வயது நிரம்பிய அனைவருமே வந்து அரசியலில் நிற்கிறதுக்கு உரிமை இருக்குது. உள்ளாட்சியோ இல்லை எம்எல்ஏ தேர்தலையோ வந்து நிற்கலாம். நீங்கள் 21 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் போது இந்திய குடிமகனாக இருக்கிற யாருமே வந்து அரசியலில் பங்கேற்கலாம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க அரசியல் சமத்துவம்.
இயற்கை சமத்துவம் அப்படின்னா இயற்கையாகவே வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற சமத்துவத்தை தான் என்னங்கிறாங்க இயற்கை சமத்துவம். பொருளாதார சமத்துவம் அப்படிங்கிறது வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து பொருளாதார சமத்துவம். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும், அதைத்தான் வந்து பொருளாதார சமத்துவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சமத்துவ உரிமை, அடிப்படை உரிமைகள்ல சமத்துவ உரிமை அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. அது வந்து ஆர்டிகல்ஸ் 14 to 18 வரைக்கும் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. சமத்துவ உரிமையில் வந்து ஆர்டிகல்ஸ் 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல்ஸ் 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடிப்படை உரிமைகளில் வந்து நம்ம படிக்கத்தான் போகிறோம். இருந்தாலும் இதில் சமத்துவத்தை பற்றி பார்க்கும்போது அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸே தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் 14. மத அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு தடை வந்து ஆர்டிகல்ஸ் 15. மத அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 15. பொது வேலை வாய்ப்புகளில் வந்து சமமான வாய்ப்புரிமை அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 16. தீண்டாமை ஒழிப்பு என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 17. பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 18. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல்ஸ் 17. பட்டங்கள் ஒழிப்பு அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 18. இதுதான் வந்து என்னன்னா சமத்துவம் சார்ந்த ஆர்டிகல்ஸ். சமத்துவம் அடுத்து என்னன்னா ஜனநாயகம், டெமோக்ரஸி. டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து அப்ரஹாம் லிங்கனோட கருத்துப்படி ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக அமைக்கப்படும் மக்களின் அரசு. மக்களாட்சிக்கு இந்த டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. மக்களால் அமைக்கப்படும் மக்களின் அரசை தான் என்னன்னு சொல்கிறாங்க டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் வந்து பொதுவான நீதி வழங்கப்படும். அனைவருக்கும் ஒரே மாதிரி நீதி வழங்குறது தான் என்னது டெமோக்ரஸி. அது ஏழைனா ஒரு நீதி, பணக்காரன்னா ஒரு நீதி இருக்கக்கூடாது. ஜாதி அடிப்படையில் நீதி வழங்கக்கூடாது. அதுதான் வந்து அப்படி வழங்கப்பட்டுச்சுன்னா அது ஜனநாயக நாடே கிடையாது. சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற நீதித்துறை. நீதித்துறை அப்படிங்கிறது வந்து அரசியலோட கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக இயங்கணும். அரசு வந்து வெவ்வேறு கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வரலாம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீதித்துறை அப்படிங்கிறது வந்து சுதந்திரமாக இருந்தால் தான் ஆளுங்கட்சி கூட கேள்வி கேட்க முடியும். அரசுக்கு எதிராக குடிமக்களுக்கு எதிராக அரசாங்கம் செயல்படும் போது அதை கேள்வி கேட்குற உரிமை நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கணும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க சுதந்திரமான மற்றும் பாரபட்சமற்ற நீதித்துறையா இருக்கிறதா என்னது ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகை சுதந்திரம் இருக்கணும். ஜனநாயக நாடு அப்படிங்கும்போது ஆளுங்கட்சிக்கு எதிராக கேள்வி கேட்கவும் குரல் கொடுக்கவும் பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் வழங்கணும். அதுதான் வந்து ஜனநாயகம். நேர்மையான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடக்கணும். தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது. நேர்மையான தேர்தலாக இருக்கணும். சுதந்திரமாக தேர்தல் ஆணையம் செயல்படுறதா இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேர்தலில் வெளிப்படுத்தப்படும் மக்களின் விருப்பத்திலிருந்து அதன் அதிகாரத்தை பெறுகிறது. ஜனநாயகம்ங்கிறது மக்கள் யார் ஆட்சியில் அமர்த்தணும்னு விருப்பப்படுறாங்களோ அதிலிருந்து அவங்க அதிகாரத்துக்கு வர்றதான் என்னன்னு சொல்றாங்க ஜனநாயகம். பி.ஆர். அம்பேத்கரோட கூற்றுப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் ஜனநாயகம் அப்படிங்கிறது சமூக சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் அடித்தளத்திலிருந்து இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமத்துவ சமூக ஒழுங்கையும் பொருளாதார நீதியும் முன்னிறுத்துகிறது அப்படின்னு சொல்லி ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல அம்பேத்கரோட கூற்றை வந்து மேற்கோள் காட்டி இருக்கு. ஜனநாயகத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகத்தோட வகைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 வகைகள் இருக்கு. ஒன்று நேரடி ஜனநாயகம், இன்னொன்று பிரதிநிதித்துவ ஜனநாயகம். நேரடி ஜனநாயகம், பிரதிநிதித்துவ ஜனநாயகம். நேரடி அப்படிங்கிறது வந்து நேரடியாக மக்கள் வந்து ஜனநாயகத்தில் ஓட்டு போட்டு ஆடுற தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ வந்து டைரெக்டாக மக்கள் தேர்ந்தெடுத்தா அது வந்து நேரடி ஜனநாயகம். நம்ம தேர்ந்தெடுத்த இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏத்தன்ஸு சுவிட்சர்லாந்து ஏத்தன்ஸுங்கிறது முதல்ல பழைய ஏத்தன்ஸில் நேரடி மக்களாட்சி. இப்போ எதாக இருந்தாலும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதை நேரடியாக மக்கள் பங்கேற்று அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து மக்கள் பங்கேற்பு அப்படிங்கிறது நேரடியாக கிடையாது. பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் தான் நம்ம இருக்கோம்.
இப்போ நேரடியாக வந்து மக்களவைக்கு மாநிலங்களவைக்கெல்லாம் வந்து நம்ம உறுப்பினர்களை வந்து மக்களவைக்கு உறுப்பினர்களை வந்து நம்ம நேரடியாக தேர்ந்தெடுப்போம். மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை வந்து இன்டைரக்டாக தான் போவாங்க. அந்த மாதிரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் இந்தியாவோட ஜனநாயகம் இருக்குது. குடியரசுத் தலைவரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதோட மக்களோட பங்கேற்பு அப்படின்னு கிடையாது. அனைத்து மாநிலங்களிலும் வந்து சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஜனநாயகத்தோட வகைகள் ஓகேங்களா? குடியரசு ஆட்சி அப்படின்னா அந்த நாட்டின் மக்களே மேலாண்மை பெற்றவர்கள். குடியரசு ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டோட மக்கள் தான் வந்து மேலாண்மை பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை பிரியாம்பிள்ல பயன்படுத்தப்படும் அடுத்த வார்த்தை என்னன்னா செக்குலரிசம், மத சார்பின்மை. மத சார்பின்மை அப்படின்னா நாட்டுக்குன்னு ஒரு மதம் இருக்காது, அனைத்து குடிமக்களும் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம். இதைத்தான் என்ன சொல்றாங்க? மத சார்பின்மை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாது. அனைத்து மதங்களிலுமே எப்படி இருக்கும்? சமமாக மதிக்கும். ஜனநாயக நாடு அப்படின்னா பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கணும். இந்தியா அப்படிங்கிறது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும்தான் பின்பற்றணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து மதசார்பின்மை கொண்ட நாடா இந்தியா இருக்கு. இங்க பார்த்தோம்னா எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் ஒன்னாத்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட கொள்கை மற்றும் பொது விவகாரங்கள் வந்து மதத்திலிருந்து விலக்கி அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்யறது தான் என்ன சொல்றாங்க? மத சார்பின்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடியரசு. குடியரசு அப்படின்னா அரசின் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கணும். தவிர வாரிசு அடிப்படையில் மன்னர் ஆட்சியில தான் வந்தோம் அப்படின்னா அவரோட வாரிசு யார் முதல் ஆண் வாரிசோ அவங்களுக்கு அடுத்த அரச பதவி வைப்பாங்க. அப்படியே அடுத்தடுத்து வந்து மன்னராட்சி மாதிரி வாரிசுகளே ஆட்சிக்கு வரக்கூடாது. மக்கள் யார் விரும்புகிறாங்களோ அவங்க வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்க மக்களுக்கு உரிமை இருக்கணும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? குடியரசு அப்படின்னு சொல்றாங்க. மிக உயர்ந்த பதவியான ஜனாதிபதி உட்பட அனைத்து பொது பதவிகளும் தகுதியின் அடிப்படையில் அனைத்து குடிமக்களுக்கும் திறந்திருப்பதை உறுதி செய்து. இப்ப யாரு வேணாலும் வந்து ஜனாதிபதி ஆகணும். தகுதி குடியரசுத் தலைவருக்கான தகுதி யார் இருக்கோ அவங்க எல்லாமே தகுதி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்களா இருக்கணும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? குடியரசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்க வந்து குடியரசுத் தலைவரா ஆக்கணும். அடுத்து நீதி. நீதி அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு கொள்கைகளின் வழிகாட்டுதல் கோட்பாடுகளின்படி பல்வேறு விதிகள் மூலம் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு ஒழுங்கை பராமரிப்பது. நீதி அப்படின்னா எல்லாரும் இஷ்டத்துக்கு வாழணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல வந்து ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்காது. எல்லாரும் சரியான முறையில் வந்து நடந்தால் தான் எல்லாரும் ஒன்றா வாழ முடியும். அப்படிங்கும்போது குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நீதி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அப்போ நீதி அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் சமமான நீதியாக இருக்கணும். ஒழுக்க நெறியில் அனைவருமே சின்ன குழந்தையிலிருந்து உயர் பதவியில் இருக்கிற குடியரசுத் தலைவர் வரைக்கும் அனைவரும் சமமான நீதி வழங்கி கடைபிடிக்கணும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஜனநாயக நாடு அரசியலமைப்பினோட ஒரு பகுதியாகவும் இருக்குது. நீதியோட 3 கூறுகள் என்ன அப்படின்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி அப்படின்னு சொல்றாங்க. சமூக நீதி அப்படின்னா இப்போ குடிமக்களுக்கு வந்து சமமான நீதியை வந்து வழங்கணும். எதா இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் ஜாதி, மதம், அதாவது ஜாதி, மதம், மொழி, பாலின வேறுபாடு இல்லாம சமமான நீதியை கொடுக்கறதா என்ன சமூக நீதி. பொருளாதார ரீதி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து சமமான வேலை வாய்ப்புகளையும் சமமான பொருளாதார இதுகளையும் கொடுக்கணும். அதுதான் பொருளாதார நீதி அப்படிங்கிறோம். ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம எல்லாத்துக்கும் பொருளாதார அடிப்படையில் வந்து நீதி கொடுக்கறதான் வந்து பொருளாதார நீதி. அரசியல் நீதி அப்படின்னா அனைவருக்குமான அரசியல் வாய்ப்புகளை கொடுக்கணும். அதுதான் வந்து அரசியல் நீதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இது முக்கியமான டாபிக். இது வந்து கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக வர கொஸ்டின்ஸு, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முகவரி சார்ந்த வழக்குகள் அப்படின்னா முகவரி சார்ந்த வழக்குகள் வந்து ஒரு 4 வழக்குகள் இருக்குது. ஒன்றுனா பெர்பாரி யூனியன் வழக்கு 1960, கோலக்நாத் வழக்கு வந்து 1967, கேசவானந்த பாரதி வழக்கு 1973,
எல்ஐசி வழக்கு 1995. இந்த 4 வழக்குகளையும் முகவுரையை பற்றிய தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. அதனால இது முக்கியமான வழக்குகள். எந்த ஆண்டுல என்ன வழக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. பெர்பாரி யூனியன் வழக்கு தான் முதல்ல 1960. அடுத்து கோலக்நாத் வழக்கு வந்து 1967. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. எல்ஐசி வழக்கு 1995. பெர்பாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது என்ன? பெர்பாரி அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசமா இருந்திருக்கு. அதை வந்து பகிர்ந்துக்கிறதுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு ஒப்பந்தம் போற்றப்பட்டிருக்கு. அதுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அது வழக்கா கொண்டு வராங்க. அந்த வழக்குல வந்து 8 நீதிபதி கொண்ட அமர்வுல வந்து இதை வந்து முகவுரையை பேஸ் பண்ணி வந்து நாங்க தீர்ப்பு வழங்க முடியாது. இதுக்குன்னு வந்து தனி சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு பகுதியை தர முடியும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முகவுரை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலமைப்பின் பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இது முக்கியமான தீர்ப்பு. இது கொடுக்கப்பட்ட காரணம் எதற்காக அப்படின்னா, பாகிஸ்தானோட ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதை பெருசா அதுக்கு பின்னாடி வந்த தீர்ப்புகள் எல்லாம் முகவுரை ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பெருசா பேசப்பட்டதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோலக்நாத் வழக்குல வந்து முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு 1967. ஏன்னா 1960 அரசியலமைப்பின் ஒரு பகுதி கிடையாது பிரியாம்பல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த கோலக்நாத் வழக்குல வந்து முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா வந்து மறுபடி கேசவானந்தா பாரதி வழக்கு இருக்குல்ல, கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 வந்ததுல அரசியலமைப்பு வந்து முகவுரை இப்பொழுது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்படும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முகவுரை வந்து எந்த ஒரு கட்டுப்பாடு அல்லது தடையை உச்ச அதிகாரமோ அல்லது ஆதாரமோ அல்ல. ஆனால் அரசியலமைப்பின் சட்டங்கள் விதிகளின் விளக்கத்தின் அது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எந்த அது வந்து தீர்ப்புகளுக்கு அதை வந்து பயன்படுத்த முடியாது. முகவுரையை வந்து தீர்ப்பு கூறுறதுக்காக அதை பயன்படுத்த முடியாது. ஆனா அரசியலமைப்பான சட்டங்களும் விதிகளும் இதுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பா முகவுரை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதனால அரசியலமைப்போட பகுதி ஒரு முகவுரை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி வழக்குல வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு. அடுத்து பார்த்தோம்னா எல்ஐசி வழக்கு 1995 வந்து முகவுரையோட முக்கியத்துவத்தை வந்து உறுதிப்படுத்தி முகவுரை அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா முகவுரையோட வார்த்தைகள் இருக்கும்ல, அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தைகள், அதை பற்றி பார்த்துருக்கோம். அது போக முகவுரை சார்ந்த வழக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.